வள்ளலார் பெருவழி சைட் பியில் மருத்துவமனை கட்ட அனுமதி தரப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் கோயில் பெருமளவில் சைட் பியில் மருத்துவமனை கட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளை தொடரலாம் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கட்டுமான பணிகள் தொடங்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணங்களை அக்டோபர் 3 தெரிவிக்க மனுதாரர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வள்ளலார் தெய்வ நிலையத்திற்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள உரிமை கோரும் 269 பேரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள அறநிலையத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். வடலூர்ல வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல ஆதரவு தெரிவித்தும் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோருடைய சிறப்பு அமர்வுல இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வள்ளலாரோட இந்த தெய்வ நிலையத்துக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள உரிமை கோரும் 269 பேரினுடைய விவரங்கள் அரசு சார்பில், அது குறிப்பா மாவட்ட ஆட்சியர் சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில அந்த 269 விவரங்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இடங்களில் யார் பேரில் பட்டா உள்ளது என்ற விவரங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த 269 பேரையும் வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அக்டோபர் 3 பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இந்து அறநிலையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அரசினுடைய அனுமதி இல்லாம வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்களுக்கு விற்பனை செய்த கோவில் அறங்காவலர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அறநிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அறநிலையத்துறை தரப்புல பெருவழி அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் உள்ள 10.44 ஏக்கர் நிலத்துல 4040 சதுர மீட்டர் பரப்பளவுல முதியோர் இல்லம், சித்தா மருத்துவமனை, விடுதிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அங்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பெருவழிக்கு அருகில் கோவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, அதை அகற்ற மக்கள் இயக்கத்தை மனுதாரர்கள் கேட்கவில்லை என்று அதிருப்தி தெரிவித்தார்கள். அதே சமயம் ஜோதி தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் வசதி செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்றும், இல்லாவிட்டால் கூட்ட நெரிசல் போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து அந்த பெருவழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடத்துல அந்த ஜோதி தரிசனம் செய்ய முடியாது எனவும், இடையில் கட்டிடங்கள், மரங்கள் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த கடலூர் விருத்தாச்சலம் சாலையில செல்வதனால இந்த பகுதியில் கட்டுமானங்கள் மேற்கொள்வதனால பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் அந்த இடத்துல கட்டுமானங்கள் மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் அக்டோபர் 3 தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அந்த இடத்தில் கட்டுமானத்தை 2 வாரம் கழித்து அந்த இடத்துல கட்டுமானங்களை தொடங்கலாம் என்று இந்த அறநிலையத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 3 நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.